நீங்க பாத்துருக்க பேல் அப்படிங்கிற பொண்ணு அவங்க வீட்ல இருந்து பண்ணைய பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு வாத்து அந்த இடத்துக்கு வருது. அப்ப இவ கையில வச்சிருந்த ஒரு கம்பியை வச்சு அந்த வாத்தை கொலை பண்ணி பக்கத்துல இருக்க நதியில இருந்து ஒரு முதலைக்கு போய் சாப்பிடுறதுக்காக கொடுத்துறா. கொடுத்தது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஈவினிங் படம் பாக்குறதுக்காக தியேட்டருக்கு போயிருக்கா. அப்ப படம் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வரவுமே அந்த தியேட்டரோட ஆபரேட்டர் பேலை கூப்பிட்டு, நானே இந்த தியேட்டர்ல படத்தை ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ எப்பனாலும் வாட உனக்கு ஃப்ரீயாவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்குமே பேலும் பயங்கர சந்தோஷமாகி கண்டிப்பா ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கா. அப்போ ஒரு சோளக்காட்டு பொம்மையை பாக்குறாங்க. பேலுக்கும் டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொம்மையை ஒரு மனுஷன் மாதிரியே நினைச்சு அதோட டான்ஸ் ஆடுறா. டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம அந்த பொம்மையோட ரொமான்ஸும் பண்றாங்க. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நான் ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல சேர போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்குமே அவங்க அம்மாக்கு ரொம்பவே கோவம் வந்து, உங்க அப்பா இப்ப உடம்பு முடியாம இருக்காரு, அவரை பாத்துக்கிறதா உன்னோட முத வேலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. அந்த சண்டையில அவங்க அம்மா மேல தீப்பட்டு அவங்க ட்ரெஸ் முழுக்க எரிய ஆரம்பிக்குது. பியலு எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அவங்க அம்மா இறந்தும் போயிடுறாங்க. கடைசியா பியலு வேற வழி இல்லாம இறந்து போன அவங்க அம்மாவை அவங்க வீட்டுல இருந்த பேஸ்மெண்ட்ல போட்டு மறுபடியும் அந்த தியேட்டர் ஆபரேட்டரை பாக்குறதுக்காக போறா. ஆனா அதுக்கப்புறம் தாங்க அவருக்கும் ஏகப்பட்ட அமானுஷ்யமே நடக்க ஆரம்பிக்குது.